வணக்கம். வெல்கம் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சனில் ஒரு அருமையான மோர் சாதம் வித் சைட் டிஷ் வாழைக்காய் கிரேவி பண்ணுறது எப்படின்னு பார்க்கணும். பாருங்கள், இந்த மோர் சாதம் பண்ணுறதுக்கு நான் ஒரு டம்ளர் அரிசி, இதில் இந்த அளவு டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு இந்த குக்கர் பேனில் வச்சுருக்கேன் நான். இப்போ நம்ம அது நல்லா குழைய வேக வைக்கணும். 1 2 ஒரு 3 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டுருக்கேன். கிளறி விட்டு மூடிட்டு நல்லா ஸ்டீம் வந்தப்புறம் வெயிட் போட்டு ஒரு 3 விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னு பார்ப்போம். இப்போ சாதம் வெந்துருச்சு. அதில் அந்த ஸ்டீம் எல்லாம் இறங்கிறதுக்குள்ளே நான் கொஞ்சம் மாங்காய் வச்சுருக்கேன். இந்த மோர் சாதத்துக்கு இந்த மாங்காய் ஊறுகாய் சூப்பராக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன் நான். அதில் நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு. இது நல்லா பொரியட்டும். பாருங்கள், கடுகு நல்லா பொரிச்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் நல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் நல்லா பொரியட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை, இதுவும் நல்லா பொரியட்டும். அந்த வெந்தயம் அந்த ப்ரௌன் கலர் வரும். ப்ரௌன் கலர் வந்தாச்சு. இப்போ நம்ம இதில் இந்த மாங்காய் நான் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 மாங்காய், கிளிமுக்கு மாங்காய் 2 எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதில் உப்பு போடலாம். உப்பு, மசாலா எல்லாம் போடலாம். உப்பு தேவைக்கு கொஞ்சமாக போட்டு நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 மிளகாத்தூள் ஒரு 6 ஸ்பூன். நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இந்த 2 மாங்காய்க்கு கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், குக்கிங் வினிகர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விடுங்க. இது கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் வேகட்டும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். பாருங்கள், நான் ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர், ஸ்வீட்டு எனி ஸ்வீட் போட்டுட்டு கொஞ்சம் கிளறி விடுங்க. ரெடி ஆகிடுச்சு ஊறுகாய். பாருங்கள், எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா நல்ல ஒரு 1 மந்த்து கூட வரும். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதை தனியாக வைக்கணும். கொஞ்சமாக எடுத்து மீதி போட்டு ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் உப்பு, இன்னும் கொஞ்சம் ஆயில் விட, இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். நான் நல்லெண்ணெய் தான் விடுறேன். நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். மோர் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் இந்த ஊறுகாய் அம்சமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வினிகர், நல்லா இன்னும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன், மொத்தம் 3 டேபிள் ஸ்பூன் வினிகர். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நான். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம உப்பு பார்த்துட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு ஊறுகாய்.
புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது வந்து நம்ம இந்த மோர் சாதத்துக்கு ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சுட்டு ஒரு சைட் டிஷ் பண்ணலாம் பாருங்க. நல்லா ஒரு பேசிக்கான ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். கோகனட் ஆயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன் நான். பாருங்க, ஒரு வெங்காயம், இந்த வெயிலில் வந்து நம்ம கிச்சனில் சமைக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஈஸியாக பண்ணி நம்ம சாப்பிட்டா உடம்பும் புழுப்புழுன்னு இருக்கும், சமையலும் சீக்கிரம் முடியும். இப்போ பாருங்க, கொஞ்சம் உப்பு போடலாம். ஒரு 2 தக்காளி, உப்பு போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். பாருங்க, இதில் வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். நீங்கள் கரம் மசாலா இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக அது போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் கறிவே. இப்போ வந்து நான் வீட்டில் வந்து 2 வாழைக்காய் இருந்தது. இந்த வாழைக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம அதையும் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சைடிஷ்க்கு. இப்போ நம்ம இதில் வந்து தனியாத்தூள் வந்து 3 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு ஸ்மைல்டாக அப்படி கிளறி விட்டுட்டு இது வேகிறதுக்கான தண்ணி கொஞ்சம் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். நல்லா மூடி வச்சு நல்லா வேகட்டும். பாருங்கள், இந்த வாழைக்காய் மசாலா வந்து நல்லா வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது. காரமெல்லாம் உங்கள் தேவைக்கு நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த கிரேவி மாதிரி வரட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் கேஸில். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது வந்து ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது. நம்ம இந்த மாதிரி கிரேவியாக தான் இருக்கணும். வாழைக்காய்லாம் நல்லா வெந்துடுச்சு. இது நம்ம இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போடுவோம். தேங்காய் எண்ணெய் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு மசாலா கறி மாதிரி இது நீங்கள் பேக் பண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா மோர் சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு இது. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். பாருங்கள், இந்த சாதம் வந்து நல்லா வெந்துடுச்சு. சப்போஸ் நீங்கள் விசில் போட்டு அது கொஞ்சம் வேகலை வரன்னு இருந்ததுன்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைங்க. நல்லா இந்த மாதிரி குழஞ்சிருக்கணும். இப்போ நம்ம இது வந்து மோர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். உப்பு போடலாம். உப்பு பாருங்கள், ஒரு பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய், விதையெல்லாம் நீக்கி வெறும் அந்த தோல் மட்டும். அதே மாதிரி கொஞ்சம் இஞ்சி பொடியாக நறுக்கணும். போட்டு நம்ம நல்லா கிளறி விடுவோம். பாருங்கள், சாதம் வந்து இந்த பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா உப்பெல்லாம் போட்டு நல்லா மசிச்சிருக்கேன். இப்போ அந்த தயிர் வந்து நல்லா மிக்சியில் போட்டு தண்ணி விடாமல் நல்லா அடிச்சுட்டு வந்திருக்கேன். பாருங்கள், நல்லா நுர வரும். நல்லா அடிச்சுட்டு வந்திருக்கேன். அதை விட்டுறேன் பாருங்கள். மோர் இது வந்து நல்லா கிளறணும்.
இருக்கான்னு பார்க்குறேன் நான். உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தண்ணி விடும். கன்சிஸ்டன்சி வந்து இருக்கணும். நம்ம தயிர் சாதம் மாதிரி ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மிக்ஸ் பண்ணுறது தான் இந்த சாதத்தோட இது இருக்குது. தண்ணி பத்தலை, இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுறேன் நான். இப்போ நம்ம தாளித்து போட்டணும். இதில் உப்பு பார்க்கலாம். உப்பு டேஸ்ட் பண்ணி உப்பு போடுங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. உப்பு, புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. கன்சிஸ்டன்சி பாருங்கள், இப்படி இருக்கணும். இப்போ நம்ம தாளித்து போட்டலாம். இப்போ நம்ம இந்த மோர் சாதம் தாளிக்கலாம். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் நான், நல்லெண்ணெய். கடுகு கொஞ்சம், கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம கொஞ்சம் கடுகு கேஸ் நல்லா ஸ்டோ பண்ணிடுங்க. வரமிளகா ஒரு 5-6 வரமிளகா காம்புக்கு இல்லாமல் போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு அவ்வளோதான். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கிட்ட மோர் சாதத்தில் கொட்டிடலாம். கேஸ் நான் ஆஃப் பண்ணிட்டேன். மோர் சாதத்துக்கு மேலே கொட்டிடலாம். ஆஹா, இந்த வெயிலுக்கு வந்து இந்த மோர் சாதம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழுன்னு இருக்கும். சூப்பரான மோர் சாதம் ரெடி. இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ சாப்பிட்றதுக்கு பரிமாறலாம். நம்ம பாருங்க, அருமையான மோர் சாதம். இந்த வெயிலுக்கு நம்ம இந்த மாதிரி மோர் சாதம், வாழைக்காய் கிரேவி, மாங்காய் ஊறுகாய் பண்ணியிருக்கேன், வத்தல், இது எல்லாம் இந்த மாதிரி ஒரு அருமையான சாப்பாடு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருங்க, நான் சாப்பிட போகிறேன். மோர் சாதத்துக்கு இந்த வாழைக்காய் கறி, பாப்பா அமிர்தமாக இருக்குது. இந்த ஊறுகாய் இப்படி எடுத்து நாக்கில் வச்சு மோர் சாதம் உள்ளே இறங்குறதே தெரியாது. வத்தல் வேற. அருமையான மோர் சாதம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.